அனைவரும் மன்னிக்கணும், துண்டிக்கப்பட்டு விட்டது. அதன் தொடர்ச்சி பின்தொடர்ந்து வருமாறு. பச்சையப்பன் அதே மாதிரி உயர்நிலைப் பள்ளி விடும்பொழுது அந்த நேரத்திற்கு அங்கே ஒரு 4500 பேர். அதோட வரும்போது எஸ்எஸ்கேவி ஸ்கூல் விடும்பொழுது அங்கே ஒரு 4000 பேர். அதோட பூக்கடை சத்திரத்தில் அங்கே அந்த ஸ்கூல் அங்கே இருக்கிற ஒரு பள்ளி விடும்பொழுது அங்கே ஒரு 4500 பேர். இது போன்று பஜாரில் அந்த குறிப்பிட்ட டைமில் ஒரே நேரத்தில் இவ்வளோ பிள்ளைகள் வெளியே வராங்க. 4:30 மணிக்கு ஆரம்பித்தா 5:30 மணி 6 மணி வரைக்கும் இந்த பிள்ளைங்க வருவாங்க. இதற்கு தேவையான பள்ளி வாகனம் உள்ளே வரும், கல்லூரி வாகனம் உள்ளே வரும். இவ்வளோ வாகனம் வருது. இந்த மக்கள் ஏற்கனவே சுதந்திரம் வாங்கும் பொழுது நாம் 1947 ஆகஸ்ட் 15 வாங்கும் பொழுது என்ன காஞ்சிபுரம் லிமிட்டு இருந்ததோ அந்த லிமிட்டுக்குள்ளே இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான கடைகளும் பல்லாயிரக்கணக்கான ஜவுளியும் பல்லாயிரக்கணக்கான குட்டி குட்டி வியாபாரங்களும் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ இவ்வளோ மக்களும் அந்த பஜாருக்குள்ளே தான் வந்து ஆகணும். அத்தனை பேரும் இந்த பஜாருக்குள்ளே தான் வந்து ஆகணும். அவ்வளோ பேரும் வந்து ஜவுளி எடுக்கணும், மளிகை கடை வாங்கணும், வரணும். இவங்களும் வந்து தான் ஆகணும், வியாபாரம் நடக்கணும். அப்போ குறுகிய ரோடை இன்னும் குறுகிக்கிட்டே போயிட்டு கவர்மெண்ட்டில் நகராட்சியில் ரெக்கார்டில் என்ன அளவுக்கு ரோடு இருக்கிறதோ அந்த மேப்பை வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா இடக்கரையிற தேவையில்லாத கடைகள் அது மீறின இருக்கிற கடைகள் அத்தனையும் அப்புறப்படுத்தி லைசன்ஸு கொடுத்த கடை மட்டும் அந்த இடத்துல பர்மனெண்ட்டாக இருக்க வச்சுட்டு இந்த லைசன்ஸ் இல்லாத அன்ஆத்தரைஸில் ரோடுங்களை இடம் பிடிச்சி நடு ரோட்லேயே விற்றுக்கின்னு தள்ளு வண்டியை விற்றுக்கிட்டு நடு ரோட்லேயே வெங்காயம் கடை விற்றுக்கிட்டு நடு ரோட்லேயே பழக்கடை, குட்டி யானை, 4 சக்கர வண்டி, 3 சக்கர வண்டின்னு எங்கே ஒன்றாலும் அது மீறி மானாவரியாக ரோடு முழுக்க கடைங்களை நிறுத்திக்கிட்டு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை சீர் செய்கிற பொறுப்பு யாருடையது? மாநகராட்சி சீர் செய்யணுமா, இல்லை டிராஃபிக் சம்மந்தப்பட்ட போலீஸை சீர்திருத்தணுமா? யார் இதுக்கு சீர்திருத்துகிற அதிகாரம் இருக்கிறது? நகராட்சியில் இருக்கிற இடத்த அபகரிக்கும் பொழுது அத்துமீறி வரும்பொழுது அதை சீர் செய்கிற கடமை அந்த நகராட்சிக்கு உண்டு. மக்களை கண்ட்ரோல் பண்ணி போக்குவரத்து நெரிச்சலை கிளியர் பண்ணுற பவரு டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு உண்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த குறையை தீர்த்தாதான் காஞ்சிபுரத்தில் வாகனம் வேகமாக போவோம், வாகனம் ஒரு இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போவோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குமரக்கோட்டம் கோவில், அந்த குமரக்கோட்டம் கோவில் அந்த 1 கிலோமீட்டருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யாருமே அவ்வளோ சுருக்காக போயிட முடியாது. அங்கும் முக்கியமான எஸ்எஸ்கேவி ஸ்கூல் இருக்குது, குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்குது. ஸ்கூலில் விடணும். காலையில் 9:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம், 4000 பேர் போனோம், திருப்பி 4 மணிக்கு 4000 வரணும். இப்போ அந்த கோயில் போயிட்டு பாருங்கள், ஒரு தள்ளுவண்டி ஏற்கனவே அந்த ரோடு பார்டரில் இருந்து ரோட்டில் ஒரு தள்ளுவண்டி இருக்கும். அந்த தள்ளுவண்டிலேருந்து 2 வீலர் இருக்கும். அந்த 2 வீலருக்கு அடுத்தது அடங்க மாட்டான், இன்னொரு 2 வீலர் விட்டு ரோடையை மாற்றிடுவோம். அவசரமாக யாராவது ஒரு வண்டி போகிற மாதிரி இருக்குதா போய் நேச்சராக போய் பாருங்க. இது ஒவ்வொரு டியூஸ்டேவும் இது நடக்குது, இது நடந்துங்குது. சாமி கும்பிடுங்க வேண்டான்ல, அந்த வண்டி கொண்டு போய் பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு எங்கேயாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல விட்டுட்டு தான் வந்து சாமி கும்பிட்டாகணும். சாமி கும்பிடணுன்றதுனால நடு ரோட்லேயே வண்டி விட்டு போனால் மக்கள் என்ன ஆகுறது? அது ஒரு கஷ்டமா இல்லையா? ஹோட்டலு லைனாக இருக்கும். அடையார் ஆண்டு பவன் ஹோட்டலு, நம்ம சரவணாலாம் ஹோட்டல் இருக்குதுங்க. ரோட்டில் பாதி இடம் பிடிச்சிக்கிறானுங்க அந்த சரவணா ஹோட்டலில், அந்த ஆண்டு பவன் ஹோட்டலெலாம் ரோடில் பாதி அவங்களது தான். அங்கே போய் பாருங்கள், ஒரு செக்யூரிட்டி போட்டு நம்மளை நிற்க வேணானுவான் ரோட்லேயே. அது மாதிரி தொடர்ந்து ரெட்டை மண்டபத்தில் லைனாக ஒரு 10 கடை இருக்கும். ஒரு ஆளை கூட அங்கே நிற்க விட மாட்டான், ரோட்டில் விட்டு தேர்த்துவான். ரோடு பாதி எடுத்துக்கணும் அவன். அதே மாதிரி அந்த நெல்லிக்காய் தெருவில் போகிற வரைக்கும் போய் பாருங்கள். நெல்லிக்காய் தெருவில் அந்த ரெட்டை மண்டபம் நெல்லிக்காய் தெருவில் அந்த டர்னு ஓட்டில் ஆரம்பித்து முக்கால்வாசி ரோடு அவங்க தான் எடுத்துக்குவாங்க. ஒரே ஒரு பஸ் போகிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அங்கே கூட்டுறவு வங்கி போய் திரும்புகிற வரைக்கும் இந்த நிலமை.
அந்த நிலைமையிலிருந்து அங்கேருந்து பூக்கடை சத்திரம் போய் முடிகிற வரைக்கும் மொத்த கடையும் பூ வாங்கிறதுலேருந்து பூ விற்கிறதுலேருந்து மொத்த பெருமை மொத்தத்திலேயே ரோடோட அகலம் என்ன காஞ்சிபுரத்தில் அந்த ரோடோடைய அகலத்தில் 60% மொத்தமே போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிற 40% தான் ஒரு வண்டிங்க போகணும், அந்த எதிர் வண்டி அதில் திரும்பணும். அப்போ மக்கள் இடையூறாமல் காஞ்சிபுரத்தில் செல்லவில்லை என்பது தான் உறுதி. இதை ப்ராக்டிக்கலில் நேரடியாக போய் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் போய் பாருங்கள். அந்த பழக்கடை ரோட்டில் எப்படி குட்டியான வச்சுன்னு விற்கிறாங்க. பர்மனண்ட்டாக பெட்டி அடுக்கி கொடையை போட்டு பய வைத்துங்கிறான் ரோட்லேயே. பர்மனண்ட்டு ரோட்லேயே ஆக்கிரமிப்பு பண்ணி தைரியமாக 5-6 கொடையை போட்டு கடை விற்றுங்கிறான் பூக்கடை சத்தத்தில் கே.கண்டராஜ் வீதியில். அப்போ இதை மாதிரி செஞ்சால் அப்போ டிராஃபிக்கினுடைய ரூல்ஸ் என்ன, நகராட்சியினுடைய ரூல்ஸ் என்ன, நகராட்சின்னு உங்களுடைய கடமைகள் தான் என்ன? தயவு செய்து இது அத்தனையும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக அளிக்கப்பட்டது. அளித்து சலித்து விட்ட நான் இப்பொழுது உங்களுக்கு இதை பேசுகிறேன். ஒரு மனுவுக்கு கூட அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கப்படவில்லை. கட்டடத்தை கட்டி அதற்கு மேலே 10 அடிக்கு எக்ஸ்ட்ரா வளர்த்து கட்டி வச்சிருக்கிறான். அந்த எக்ஸ்ட்ரா வளர்த்துருக்கிறான அதை கூட எடுக்கலை மாநகராட்சியில். இது போன்ற ஒரு சட்டத்திட்டம் இல்லாமல் இல்லீகலாக மக்கள் தன்னை மீறி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணம், பெருமாள் கோயிலாண்ட 10 போர்டு நோ பார்க்கிங் போர்டு ஒட்டுருக்குது. அந்த நோ பார்க்கிங்கில் 100 காரு நிறுத்துகிறான். அந்த 100 காருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் போடுறத அங்கே வச்சு அங்கே நிறுத்தும் போது அது ஃபைன் வேணும். எப்படி என்ஹெச்சில் ஓவர் ஸ்பீடு போனால் ஃபைன் போடுறாங்களோ, சீட்டு பெல்ட்டில் நான் ஃபைன் போடுறாங்களோ, அதே மாதிரி அந்த இடத்துல நிறுத்தினா ஃபைன் வேணும். அது மாதிரி சிஸ்டத்தை வச்சா அவன் யாருமே அந்த இடத்துல நிறுத்த மாட்டான். 100 காரு நிற்குது, ஆனால் நோ பார்க்கிங் 10 போர்டு நடப்பட்டுருக்குது. போர்டு எதுக்கு நட்டாங்க, இந்த கார் எதுக்கு நிற்குது, கேள்விக்குறியாக இருக்குது. தயவு செய்து மக்களுக்காக இதை தெளிவுபடுத்துகிறேன். திருந்த வேண்டும், மக்கள் அனைவரும் திருந்த வேண்டும், ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும். நன்றி, வணக்கம்.